பீட்டா ஃபீமேல்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ, அதனால இந்த சம்மர் டைம்ல அது ப்ரீடிங் பண்ணதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஸோ, அதனால எப்பவும் மாதிரி நான் நம்மளுடைய பெங்களூர் ஸ்ரீனி பேட்டாஸ் கிட்ட இருந்து நான் சில மீன்கள நான் எடுத்திருந்தேன். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸிங் பண்ண போறோம். மொத்தம் 3 ஃபீமேல்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 3 ஃபீமேல்ஸ்ல இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு, மீன் உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு கையில வந்து கேமரா, வேற இன்னொரு கையில வந்து அ இருக்கிறதுனால, என்னால சரியா அன்பாக்ஸிங் வீடியோ வந்து கொஞ்சம் மேலயும் கீழயுமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ, இது நம்மளுடைய வந்து மொத ஃபிஷ்ஷு. கொஞ்சம் வந்து நீமோல கொஞ்சம் கேட்டிருந்தேன். இத நான் ஆர்டர் பண்ணும்போதே, எனக்கு ஒரு நீமோ ஃபிஷ் வேணும்னு கேட்டிருந்தேன். இது இது எல்லாமே வந்து ஃபீமேல் ஃபிஷ் தான் இது. வேற எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஷ்ஷஸும் இருக்கு. அவர் வந்து நான் மொத்தம் வந்து 3 ஃபிஷ் நான் கேட்டிருந்தேன். ஸோ, அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலா எனக்கு ஒரு 4வது ஃபிஷ்ஷும் ஒண்ணு வந்து அனுப்பியிருக்காரு. எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் தான். 4மே ஃபீமேல்ஸ் தான். ஸோ, இது என்ன ஃபிஷ் வந்து இது வந்து பார்க்க நம்மளோட டம்பு வேர். ஸோ, இப்போ இது வந்து 3வது பார்சல் இது. 3வது பார்சல்ல வந்து என்னது, எ இது வந்து கேண்டி ஃபீமேல் இது. அ எல்லாமே வந்து பீட்டாஸோட ஃபீமேல்ஸ் தான் இது. ஆ இப்போ வந்து ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு சரியா தெரியாது. நான் உங்களுக்கு சண்டே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில நீங்க பாருங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஃபுல் பொட்டன்ஷியல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலா இன்னொரு பார்சல் இருக்கு. அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிறலாம். இது வந்து அந்த ரெட் ஃபீமேல். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஃபீமேல்ஸ.